Good morning. Daily use sentences. First one, Mom. Have you finished your homework? What's your sister doing? Did she finish her homework or not? Homework எல்லாம் முடிச்சிட்டியா? அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா? அக்கா homework எல்லாம் முடிச்சிட்டாங்களா இல்லையா? Mom, she's pretending to sleep. அம்மா, அவ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. Hey, don't say that. She always falls asleep earlier than you. அப்படி சொல்லாத, அவள் உன்னை விட எப்போதுமே சீக்கிரமாக தூங்கிடுவா. ப்ரிட்டெண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம செய்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது, அப்படியே நடிக்கிறது, தூங்குற மாதிரி நடிக்கிறது, படிக்கிற மாதிரி நடிக்கிறது, ஆனால் உண்மையாலுமே நம்ம படிக்க மாட்டோம். அதாவது பாசாங்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில். செகண்ட் ஒன், டிட் யுவர் சிஸ்டர் ஃபினிஷ் ஹேர் ப்ராஜெக்ட்? See her in the room. அக்கா ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாளா? ரூமில் பாரு. No mom, she hasn't finished her project yet. இல்லைம்மா, அவள் இன்னும் முடிக்கலை. She is just scrolling on her phone. அவள் சும்மா ஃபோனை பார்த்துட்ருக்கா. Everything is scattered in the room and it is dreadfully messy, mom. ரூமில் எல்லாம் செதறி கிடக்கு. அவள் ரூமே ரொம்ப மோசமாக அலங்கோலமாக இருக்குமா. இந்த ஸ்லைடில் ஸ்கேட்டர்ட் அண்ட் ட்ரெட்ஃபுல்லி அப்படின்ற இரண்டு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். ஸ்கேட்டர்ட் அப்படின்னா சிதறுதல், சிதறி கிடத்தல் அப்படின்னு அர்த்தம். ட்ரெட்ஃபுல்லி அப்படின்னா மிகவும் மோசமான அல்லது மிகவும் தீவிரமான, இரண்டு அர்த்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல ட்ரெட்ஃபுல்லி மெஸ்ஸி அப்படின்னா ரொம்ப மோசமாக ஒழுங்கற்ற முறையில் அந்த அறை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ட்ரெட்ஃபுல்லின்ற வார்த்தையை நம்ம சாரி கேட்கும்போது பயன்படுத்தலாம். அதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப மனசு வருந்தி மன்னிப்பு கேட்போம் இல்லைங்களா. எப்படின்னா, ஐ ஆம் ட்ரெட்ஃபுல்லி சாரி, ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. அதாவது நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களை ஹர்ட் பண்ணணும் நான் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்லும் இல்லைங்களா. ரொம்ப தீவிரமாக சின்சியராக மன்னிப்பு கேட்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இடத்துலையும் நாம் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், Mom, she wore my overcoat. Tell her to take it off. அம்மா, அவள் என் கோட்டை போட்டிருக்கா, அவளை கழட்ட சொல்லுங்க. Mom, my coat is tattered. Please mom, today we have a celebration in our class. I will wear this coat just for today only. அம்மா, என் கோட் ரொம்ப பழசாக கந்தலாயிடுச்சுமா, இன்றைக்கி எங்கள் கிளாஸில் ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல டேட்டர்ட் அப்படின்ற ஒரு வேர்டு பயன்படுத்தியிருக்கேன். டேட்டர்ட் அப்படின்னா பழைய, கிழிந்த, கந்தலான அப்படின்னு அர்த்தம் தமிழில். நெக்ஸ்ட் ஒன், Mom, she took my pencil. Tell her to give it back to me. அம்மா, அவள் என் பென்சிலை எடுத்துக்கிட்டா, அவளை என்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லுங்க. Another example, Mom, come here, look, or look at her, she is wearing my jeans. Tell her to take them off right now. அம்மா, இங்கே வாங்க, அவளை பாருங்க, என்னோடய ஜீன்ஸை போட்டிருக்கா, அவளை இப்போவே கழட்ட சொல்லுங்க. அதாவது டேக் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை போன ஸ்லைட்லேயும் இந்த ஸ்லைட்லேயுமே நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த டேக் ஆஃப்ன்ற ஃப்ரேஸு நம்ம நிறைய இடங்களில் வெவ்வேறு அர்த்தங்களை பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு ஸ்லைட்லேயும் நான் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கேன்னா, கழட்டு அப்படின்ற அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கேன். இதுவே போடு அப்படின்றதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலைன்னா, புட் யுவர் ஷால் ஆன் வென் யூ கோ டு காலேஜ். நீ காலேஜ் போகும்பொழுது உன் ஷாலை போடு. நம்ம நார்மலாக இருக்கும்போது ஷால் போட்டிருக்க மாட்டோம். கழட்டுறதுக்கு டேக் ஆஃப், போடுறதுக்கு புட் ஆன் அப்படின்ற ரெண்டு ஃப்ரேஸை நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், சுஜா, வாஸ் த சயின்ஸ் எக்ஸாம் ஈஸி ஆர் டிஃபிகல்ட்? சுஜா, சயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக கஷ்டமா? Mom, it was very difficult. They took the questions from outside the syllabus. அம்மா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சிலபஸ்க்கு வெளியில் இருந்து கேள்விகள் எடுத்திருந்தாங்க. Stop talking, Suja.
I have never seen you study for more than half an hour. Then how can the exam be easy? இதனுடைய தமிழ் அர்த்தத்தை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். பேசுகிறத நிறுத்துமா, நீ அரை மணி நேரத்துக்கு மேலே படித்து நான் பார்த்ததே இல்லை, அப்புறம் எப்படி எக்ஸாம் ஈஸியாக இருக்கும்? இந்த ஸ்லைடில் தென் ஹவு கேன் த எக்ஸாம்ஸ் பி ஈஸி அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். இந்த கொஷின் ஃபார்மேட்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை தினசரி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களில் இதுவும் ஒன்று தான். அதாவது, அப்புறம் எப்படி அவன் உன்னை மதிப்பான், அப்புறம் எப்படி நீ எக்ஸாமில் பாஸ் ஆவ, அப்புறம் எப்படி நீ வருவ, இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பயன்படுத்தோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த ஃபார்மேட் பயன்படும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்லைட் பாருங்கள். ஐ வில் பி தேர் ஆன் டைம். நான் சரியான நேரத்துக்கு அங்கே இருப்பேன். ஹே, யூ செட் தட் யூ ஹேவ் டு டேக் யுவர் டாட்டர் டு த ஹாஸ்பிட்டல். தட் இஸ் குரூஷியல். தென் ஹவு கேன் யூ பி தேர் ஆன் டைம்? நீ உன் மகளை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும்னு சொன்னேன், அது ரொம்ப அவசியம். இந்த குரூஷியல்னால் வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் எப்படி நீ டைமுக்கு அங்கே இருப்ப? நெக்ஸ்ட் ஒன், ஹூ யூஸ்வலி வேக்ஸ் யூ அப் இன் த மார்னிங்? வழக்கமாக யார் உன்னை காலையில் எழுப்புவாங்க? மை மாம். வென் ஷீ ட்ரைஸ் டு வேக் மீ அப், ஐ do not wake up immediately. I sleep for a while and then I wake up. எங்கள் அம்மா என்னை எழுப்ப முயற்சி செய்யும் பொழுது நான் உடனே எழுந்திருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் தான் நான் எழுந்திருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ டோன்ட் வேக் அப் இம்மீடியட்லி won't your mother scold you? ஒருவேளை நீ உடனே எழுந்திருக்கலனா உங்கள் அம்மா உன்னை திட்ட மாட்டாங்களா? எஸ், she will scold me like anything, but I am not bothered. I will simply continue my sleep. கண்டிப்பாக திட்டுவாங்க, நான் கவலையே பட மாட்டேன், அப்படியே என் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் யுவர் பிரதர்? வேர் டிட் ஹி கோ? அண்ணன் எங்கே போனாங்க? ஐ டோன்ட் நோ மாம். when I was eating or watching TV, he went somewhere. எனக்கு தெரியாதுமா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவன் எங்கேயோ போனான், அதாவது எங்கேயோ போயிட்டான். நெக்ஸ்ட் ஒன், when are you going to take a shower? It's getting late for school or college. நீ எப்போ குளிக்க போகிற? காலேஜுக்கு டைம் ஆகுது. பூஜா, ஃபர்ஸ்ட் யூ கோ, தென் ஐ வில். பூஜா, முதல்ல நீ போ, அப்புறமா நான் குளிச்சுக்கிறேன். நோ, யூ கோ ஃபர்ஸ்ட். ஐ ஹாவன்ட் மேட் அப் மை மைண்ட் எட் டு டேக் எ ஷவர். இல்லை, முதல்ல நீ போ, எனக்கு குளிக்க மூடு இல்லை. மீனிங் ஏற்கனவே உங்களுக்கு இந்த மீனிங்லாம் தெரியும், இருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் எ ரீகேப். ப்ரிட்டெண்ட் அப்படின்னா பாசாங்கு செய்தல், ஸ்கேட்டர்ட் சிதறிய சிதறுதல், ட்ரெட்ஃபுல்லி மிகவும் மோசமாக, டேட்டர்ட் கிழிந்து கந்தலான, குரூஷியல் மிக முக்கியமான, பாதர்ட் கவலைப்படுதல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.